விலையும் அரபி பாஷையை தேர்ந்தெடுத்து அந்த பாஷையிலேயும் பல லஹ்ஜாக்கள் உண்டு. இன்றைக்கு தமிழ்னு சொன்னாக்க அந்த தமிழ்லயே பல தமிழ் இருக்கிறது. அது ரொம்ப பியூரா பேசக்கூடிய சென்னை தமிழ் ரொம்ப அழகா பேசுவான். தென்னகத்து தமிழ் இருக்கிறது, மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், அது ஒரு விதமான தமிழ், கோவை தமிழ், கொஞ்சம் தமிழ், இப்படி தமிழில் பல வகையான தமிழ். இதை போன்ற அரபி லஹ்ஜாவிலும் பல வகையான லஹ்ஜாக்கள் இருந்தது. அதிலே அல்லாஹ் அரபியிலும் கூட குறைஷி பாஷையை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். இன்றைக்கு நாம ஓதிட்டு இருக்கிற குர்ஆன் இருக்கிறதே, லஹ்ஜத்தே குறைஷ், குறைஷிகளினுடைய அரபியை தான் இன்றைக்கு அந்த அமைப்பிலே தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. லஹ்ஜத்தே குறைஷ். காரணம் என்ன? அரபுகள் இயற்கையிலேயே நம்பிக்கையாளர்கள். அமீன். குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள். அரபுகள்கிட்ட இயற்கையிலேயே அமானத்து இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்ம சமுதாயத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்பான்னு சொன்னா, எந்த எழுத்தும் இல்லைன்னு சொன்னா, இவன் ஜேப்பில் வச்சுக்கிட்டு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றான். அவ்வளவு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில். நிறைய முதலாளிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது கடையில உட்கார வச்சுட்டு போவாங்க. வந்து பார்த்தாக்கா அவன் முதலாளியா இருப்பான், இவர் கடைசில வேலைக்கு சேர்ந்துட்டு இருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தை கொஞ்சம் தொட்டு தொடருங்கள். நம்பிக்கையாளர்கள். சஹாபாக்கள் பொதுவாகவே குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள்.